ஏங்க பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னு கவலைப்படாதீங்க, இனிமேல் தாங்க ஆரம்பிக்க போகுது நம்ம ஆட்டம். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. விளையாட்டுல ஏதாச்சும் சாதிச்சிட மாட்டோமான்னு கவலையா இருக்க நிறைய பேருக்கு இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாட்டோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களை இன்னும் ஊக்கப்படுத்துற விதமா இது நம்ம ஆட்டம் 2026 அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டியை கண்டக்ட் பண்ண போறாங்க. கம்மிங் ஜான் 22 இருந்து February 8 வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்க போகுது. ஜான் 6 பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஏற்கனவே டெப்டி சிஎம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா இன்னும் பல பேருக்கு தெரியல. SDAT ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு மூலமா ஊராட்சி ஒன்றியத்தில் ஆரம்பிச்சு, அதாவது பிளாக் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு 3 லெவல்ல நடக்க போகுதுங்க. என்னென்ன போட்டிகள் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கபடி, வாலிபால், 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ், குண்டு எறிதல், கயிறு இழுத்தல், கோலப்போட்டி, ஓவிய போட்டின்னு ஏகப்பட்ட போட்டிகள் நடக்க போகுது. இதுல 16 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே கலந்துக்கலாம். முக்கியமா மாற்றுத்திறனாளிகளும் கலந்துக்கலாம். இதுல கலந்துக்கிட்டு ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற டாப் 3 வின்னர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் பிரைஸும் தர போறாங்க. நீங்க தனிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி, ஜோன் லெவல்ல இருந்தாலும் சரி, ஸ்கூல் காலேஜ் மூலமாகவோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆபீஸோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்குமே இருக்கும். இல்ல SDAT TN கவர்மெண்ட் லிங்க் மூலமா கூட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா என்னோட பயோல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஜான் 21 இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடியுதுங்க. சோ அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த விஷயத்தை பத்தி தெரியாம இருக்க உங்க ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.